Welcome to this course. இந்த கோர்ஸுக்கு நான் எல்லாரும் இன்வைட் பண்ணுறேன். ஸோ this course we are going to learn about how to practice or get used to drums without a drum set. இந்த கோர்ஸில் வந்து நம்ம ட்ரம்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ட்ரம்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி ட்ரம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். Many of you would have got an interest in drums. You have seen other drummers playing. You want to buy a drums and play that, but since you couldn't afford that or couldn't buy that, that dream would have been lost. நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம ட்ரம் பார்த்துருப்பீங்க, ட்ரம்மர் வாசிக்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியே வாங்கணும், அந்த மாதிரி ட்ரம் வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வாசிக்க முடியாமல் இருக்கலாம். ஓகே, பட் தட் isn't எக்ஸ்கியூஸ். ஆனால் அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. If you feel that you can practice and develop, surely you can develop without the drums also. நம்ம ட்ரம்ஸ் இல்லாமே கூட நம்ம ட்ரம்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். பிஃபோர் வி குட் கெட் எனி ஃபர்தர், திஸ் இஸ் அவர் செட்டப். நம்ம இதுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய செட்டப். இது திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு கீப் அண்ட் ப்ளே. இந்த மாதிரி தான் நம்ம வச்சு இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆல் யூ ரிக்வயர்ட் இஸ் ஜஸ்ட் அ பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூ ஷுட் ரிக்வயர் கம்பல்சரி. ஸ்டிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படணும். ஸ்டிக்ஸ் யூ கேன் கெட் சம்திங் அரவுண்ட் 200 to 300, எனி ஸ்டிக் that is of low cost. ஒரு கம்மியான ரேட் உள்ள ஸ்டிக்கு 200-300 ஸ்டிக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். விதவுட் ஸ்டிக்ஸ் வி கான் பிளே இட். ஸ்டிக்ஸ் இல்லாமல் நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டிக்ஸ் இஸ் கம்பல்சரி. ஆஃப்டர் கெட்டிங் அ ஸ்டிக் வாங்கினதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் டேக் சம் புக்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி சில புக் எடுத்துக்கோங்க. And throughout this course we are going to keep it simple, like just we are going to play few drums. Okay, இந்த கோர்ஸ் மூலமாக இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்க போகிறோம். ரொம்ப நிறையா இதை ஆட் பண்ணாமல் இந்த 4 இதில் மட்டும் வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் ஆஃப்டர் சீயிங் த ட்ரம்ஸ் அண்ட் இஃப் ஆர் சீயிங் திஸ், யூ மே கெட் அ டவுட் ஆஃப் வாட் இஸ் தட் கம்பேர்ட் டு திஸ். நீங்கள் ஒரிஜினல் ஒரு ட்ரம் செட்டை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் we are going to learn that now. அது எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதுதான் அந்த ஒரிஜினல் ட்ரம் செட்டப். ஓகே, as you see in the screen now, this is the actual drum setup. You have seen a drums like this. ஸோ இதில் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஒரு பெடல் மாட்டி இருக்குல்ல, அந்த இடம் தான் நம்ம பேஸ் ட்ரம் சொல்லுவோம். ஸோ இஃப் யூ see the down bottom we call it as the bass drum. அதுக்கப்புறமா மேலே இருக்கிறது நம்ம ஸ்னேர் ட்ரம் சொல்லுவோம். the one which is above the bass drum we call it as a snare drum. அப்புறம் இந்த சைடு ஒரு hi-hat மாதிரி இருக்கும்ல, அந்த சிம்பிள் மாதிரி இருக்கிறது நம்ம hi-hat சொல்லுவோம். near to the snare drum, if you could see, there is a symbol kind of thing we call it as a hi-hat. அந்த ஸ்னேருக்கு மேலே இருக்கிறது டாம்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டாம் இருக்கும். if you see in that image there will be lot of toms in it, like tom 1, tom 2, tom 3. 3 விதமான டாம்ஸ் இருக்கும். ஸோ there are 3 toms in it, tom 1, tom 2, tom 3. ஆனால் நம்ம இந்த கோர்ஸ் சிம்பிளிசிட்டிக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு டாம் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். Okay, we are going to just use one tom here. Okay, now let's compare the original drum set to this one and let's see where you are going to put the parts of the drum set. இப்போ ஒரிஜினல் ட்ரம் செட் பார்த்தோம்ல, அதை வச்சு இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே இருக்கிறத இங்கே நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கிக் ட்ரம் ஒரு பேஸ் ட்ரம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிக் இல்லை பேஸ் ட்ரம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம காலில் தான் வாசிக்க போகிறோம். பிகாஸ் in the original drum set, if you see, there will be a pedal down and they will be playing the kick drum using the pedal. ஒரிஜினல் ட்ரம் செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெடலில் வச்சு வாசிப்பாங்க, காலில் பெடல் வச்சு வாசிப்பாங்க. இப்போ நம்ம பெடல் இல்லாததுனால நம்ம ஜஸ்ட் இப்படி கால் மூவ் பண்ணி நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். when you sit to play for this, make sure that the books you are keeping is little bit low than your height. நீங்கள் இதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற புக் வந்து நீங்கள் இருக்கிற ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக கீழே இருக்கிற லெவலில் பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஸ்டிக்ஸ் would reach naturally like this. ஸ்டிக்ஸ் வந்து நேச்சுரலாக அது இந்த பொசிஷனுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிக் ட்ரம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் we have seen the kick drum, the one which you are going to play using the pedal down. Okay, and the next one we are going to see is the snare drum. அடுத்து நம்ம பார்க்க போகிற snare drum. For snare drum you can use a little bit thin or a thick book. Okay, ஸ்னேர் ட்ரம்க்கு கொஞ்சம் திக் புக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக் புக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் தி hi-hats we are going to keep a little bit heavy book, that is not only in terms of the weight but also in the height. Okay, hi-hatக்கு மட்டும் நம்ம கொஞ்சம்
ஹைட்டான ஒரு புக்காக எடுத்து போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். யூ கேன் see the difference here. ஓகே, இந்த வித்து ஜாஸ்தியாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க. பிகாஸ் actual drum setup when you play the hi-hats will be higher than your snare drum. Okay, in terms of their size, the heights. Okay, hi-hat வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஸ்னாரோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அதனால hi-hat நம்ம இங்கே மேலே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ now what we are going to play now is we are going to see first a simple beat using the hi-hat, snare drum and the kick drum. Okay, hi-hat, snare drum, kick drum வச்சு ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். Apart from this you can see the 2 books over here. இது போக மேலே 2 புக் இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். we'll discuss about that later. Okay, so first one, you take your leg and just press it like this. Okay, நீங்கள் காலை எடுத்து ஜஸ்ட் இப்படி கிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி கிக் பண்ண போகிறோம். ஓகே, the actual setup we have a kick drum pedal. நம்ம ஒரிஜினல் செட்டப்பில் ஒரு கிக் ட்ரம் பெடல் இருக்கும். பட் டு கெட் ஸ்டார்டட் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தாராளமாக போதுமானது. ஓகே, கிக் ட்ரம் வந்து நம்ம ரைட் லெக்கில் வாசிப்போம். வி பிளே த கிக் ட்ரம் யூஸிங் த ரைட் லெக். ஓகே, ஜஸ்ட் கீப் டேப்பிங் இட். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. Okay, it's a pretty much a easy exercise. ரொம்பவே ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். நீங்கள் கிக் ட்ரம் பெடல் வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. கிக் ட்ரம் பெடல் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். ஓகே, the second thing which you're going to do is you're going to play the snare drum. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், snare drum வாசிக்க போகிறோம். snare drum is the book which is above the kick drum. ஓகே, இப்போ நம்ம கிக் ட்ரம் இங்கே இருக்குன்னா மேலே இங்கே ஸ்னார் ட்ரம் இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலுக்கு மேலே இருக்கிறது ஸ்னார் ட்ரம். ஓகே, ஸோ now what we are going to do, we are going to do the same thing again. We are going to play 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த ஸ்னார் ட்ரமில் நம்ம 1 2 3 4 வாசிக்க போகிறோம். ஓகே, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. Okay, we started with the kick drum. 4 கவுண்ட்டுக்கு வாசித்தோம். then we move to the snare. Okay, snare கிக்லேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம ஸ்னார் வாசிட்டோம். ஓகே, again it's just 4 counts. 1 2 3 4 1 2 3 4. Okay, now we have the hi-hat. Now when you see in actual drum setup, you may usually seen people playing like this, because most of the drummers they play it like this. They cross their hand, the right hand will come to the hi-hat and snare drum will be played in the left hand. This is the correct way of playing the drum set. It's not wrong if you play it like this also, but most of us we play it like this. Okay, உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் ட்ரம்மர்ஸ் வாசிக்கிறது பார்த்துருப்பீங்க. இந்த ரைட் ஹேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு hi-hat மேலே வரும், லெஃப்ட் ஹேண்டு அவங்களுக்கு ஸ்னாரில் இருக்கும். சரி, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாசிக்கணும் இல்லை, இப்படியும் வாசிப்பாங்க. பட் எனிவேஸ் ப்ராப்பராக நீங்கள் வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரி கை கிராஸ் பண்ணி வாசிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ now what we are going to do again, we are going to play the hi-hats and every count 1 2 3 4. Okay, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. Okay, so kick drum, snare drum, hi-hat. Okay, now what we are going to do, we are going to combine them together. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக நம்ம வாசிட்டோம், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். For the first exercise what we are going to do, we are going to play the kick drum and the snare drum. முதல் எக்ஸசைஸ்க்கு நம்ம கிக் ட்ரம்மையும் ஸ்னார் ட்ரம்மையும் வாசிக்க போகிறோம். அகைன் ரிமெம்பர், கிக் ட்ரம் யூஸிங் த ரைட் லெக் அண்ட் ஸ்னார் ட்ரம் யூஸிங் த லெஃப்ட் ஹேண்ட். திருப்பி நான் வச்சுக்கோங்க, கிக் ட்ரம் வந்து நம்ம ரைட் லெக்கில் வாசிக்க போகிறோம், ஸ்னார் ட்ரம் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்க போகிறோம். ஓகே, now let's start it slowly. The kick drum on count 1,
snare drum on count 2. Kick drum count 1 la vasikka porom, snare drum count 2 la vasikka porom. Okay, so that goes like 1 2 1 2 1 2 1 2 1 2 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக இருக்கலாம், பட் திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் கெட்டிங் ஸ்டார்டட் டு த ட்ரம்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, அதை நான் திருப்பி சொல்ல மாதிரி ட்ரம் இருந்தால் தான் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வி ப்ளே 1 2 1 2. The 1 2 can also be 1 2 3 4, but you can say it as 1 2 1 2 to keep it simple. Okay, for the first count bass drum 1, second count snare drum 2. 1 2 வந்து நம்ம 1 2 3 4 கூட சொல்லலாம், பட் ஃபஸ்ட் ட்ரம் வந்து ஃபஸ்ட் கவுண்டில் வந்து நம்ம பேஸ் ட்ரம் வாசிக்க போகிறோம் 1, செகண்ட் கவுண்டில் வந்து ஸ்னார் ட்ரம் வாசிக்க போகிறோம். சரி, now let's try this again little faster. ஓகே, நம்ம கொஞ்சம் இதை ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். Do try with me. There is no point of just watching the video and going away. வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வர போகிறதில்ல, நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ண தான் நீங்கள் பண்ணலாம். ஓகே, சிம்பிள் எக்ஸசைஸ் 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. I hope this is clear for you. இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. The next thing what we are going to do is, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா we are going to reverse the count. ஓகே, இப்போ கவுண்ட்டை மாற்றி வாசிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்னார் ட்ரம் வாசிக்க போகிறோம், செகண்டு நம்ம கிக் ட்ரம் வாசிக்க போகிறோம். இது போய் ஒரு கஷ்டமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யூ மே ஆஸ் இஸ் இட் அ டிஃபிகல்ட் திங் டு டூ தட், பட் இட்ஸ் குட் டு ப்ராக்டிஸ் திஸ். ஏன்னா நம்ம ஒரு பீட் வாசிக்கும் போது இந்தமாரி பேட்டர்ன்ஸ் தான் வரும். அது இந்த கிக் ஸ்னார் மாற்றி மாற்றி வாசிக்கிறது தான் நம்மளுக்கு ட்ரம்மில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வரும். when we play in the drum, when we vary the kick and snare between the different counts, we get different patterns. Okay, so now we are going to do the same thing, but this time we are going to do the snare in the first count and kick drum using the right leg in the second count. Okay, do try with me. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. Okay, now we are going to try a little faster, not too much fast, because it's a beginner level beat and a beginner level course, so I like to keep it simple. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, நான் பிகினர் லெவல் கோர்ஸ்னால கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. Okay, so till now things are clear. இப்போ வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் காமிக்க போகிறோம் இந்த பேட்டர்னில். now we are going to go to the 4 counts. இப்போ நம்ம 4 கவுண்ட்டுக்கு போக போகிறோம். 1 2 3 4. ஓகே, 4 கவுண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். சரியா, 1 2 3 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் கவுண்டில் kick drum. The first count we are going to play the kick drum. Second count we are going to play the snare. The third count we are going to play again the snare. Fourth count we are going to play the kick. முதல் கவுண்ட் கிக் வாசிக்க போகிறோம்,
ரெண்டாவது கவுண்ட்டுக்கு ஸ்னேரு, மூணாவது கவுண்ட்டுக்கு ஸ்னேரு, திருப்பி நாலாவது கவுண்ட்டுக்கு கிக். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். கிக், ஸ்னேர், ஸ்னேர், கிக். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வேணால் அந்த ட்ரம்மோட பேர் சொல்லியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தென் நம்ம கவுண்ட் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். Okay, to get it easy, we'll say the name of the drum itself first, then we could say the parts. Okay, I mean the counts. Okay, so do try with me. 1 2 3 4. Kick, snare, snare, kick, 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 kick, snare, snare, kick. இப்போ இந்த pattern உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Now you have understood this pattern. Now let's try saying 1 2 3 4 and play this beat again without saying the name of the drum. திருப்பி நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். 1 2 3 4 சொல்லி ட்ரை பண்ண போகிறோம். ட்ரம் நேம் சொல்லலாம். ஓகே, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1. Now the next pattern, a small pattern, a small change in the pattern. We are going to replace all the snare with the kick and all the kick with the snare. எல்லா ஸ்னேரையும் கிக்காக மாற்ற போகிறோம், எல்லா கிக்கையும் ஸ்னேராக மாற்ற போகிறோம். இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஸ்னேர், கிக், கிக், ஸ்னேர். எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஸ்னேர்லேருந்து ஆரம்பிக்க போது 2 தடவை கிக் வரப்போகுது, அப்புறம் திருப்பியும் ஸ்னேர் வரப்போகுது. ஸோ ஸ்னேர், கிக், கிக், ஸ்னேர். ரெடி? சேர்ந்து வாசிக்கலாம். நீங்களும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். டூ ட்ரை வித் மீ. ஓகே, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. Okay, so this is about the first few exercises which we can do using the bass and the snare. Now before ending the first session of this course, I would like to give you some homework. இந்த செஷன் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். If you have a pen or paper, you can note it down. ஒரு pen paper வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். So first count, first beat what we saw is kick, snare, snare, kick. Second time we saw like snare, kick, kick, snare. Okay, first time kick, snare, snare, kick பார்த்தோம். அப்புறம் snare, kick, kick, snare பார்த்தோம். The third thing which you are going to try by your own is kick, snare, snare, snare. Okay, மூணாவது நீங்களாக ட்ரை பண்ண போகிறீங்க bass, snare, snare, snare. Okay, திருப்பியும் நாலாவது அது அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா snare, 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 kick. Next the fourth one is you're going to put it in the reverse, snare, 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 kick. Okay, இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். Do try both these patterns and say the counts and try. இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸ்லோவாக நீங்கள் கவுண்ட் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, the next video, in the next part of this course, அடுத்த பார்ட்டில் நம்ம ஐஆர்ட் சேர்த்து ட்ரை பண்ண போகிறோம். Okay, so do practice and I will meet you in the second session of the course. அடுத்த செஷன் ஆஃப் த கோர்ஸில் உங்களை பார்க்குறேன். Thank you. Bye.